இப்போ பாருங்கள் பாக்கெட்டுக்கு ஸ்டிச்சிங் பண்ண போகிறாங்க, தைக்க போகிறாங்க. மேலேருந்து 1/2 இன்ச்சில் தைச்சிட்டே வரோம். இந்த பாக்கெட் பீஸ் வந்த நேமு பாக்கெட்டினுடைய அடி பீஸில் நம்ம ஜாயின் கொடுக்கணுமே தவிர இந்த அடித்து திருப்பிக்கும் பாருங்க, இதில் தையல் விழுகாம பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து என்ன செய்யக்கூடாது, தையல் விழுகக்கூடாது. இந்த துணி பாக்கெட்டோட எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத் கொடுத்து திருப்பின பாருங்க, அதில் தான் நமக்கு தையல் விழுகணும். 1/2 இன்ச்சில் போட்டுவாமா. பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது பேண்ட்டோடைய பேக் சைடு, இது பேண்ட்டோடைய ஃப்ரண்ட் சைடு பாக்கெட் வச்சிருக்கிறது. இது பாக்கெட் துணியோடைய எக்ஸ்ட்ரா கிளாத்து. இப்போ இந்த அடித்து திருப்பினதில் ஸ்டிச்சிங் படாமல் இந்த கிளாத்தில் ஸ்டிச்சிங் வர மாதிரி 1/2 இன்ச்சில் அடிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். உள்ள அப்பப்போ எடுத்து பார்த்துக்கணும், அந்த துணியில் எது ஸ்டிச்சிங் விழுகுதான்னு. இப்படி கையில் நிரடி பார்த்துக்கோங்க. அதாவதுடாமா பாக்கெட்டை ஃபுல்லையுமே என்ன பண்ணக்கூடாது, இப்படி சேர்த்தி அடிச்சிடக்கூடாதுடா. இது பாக்கெட் வந்து சேர்த்தி அடிக்காமல் என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்லடா, இந்த 1/2 இன்ச்சு விட்ட வரைக்கும் தான் பாக்கெட்டோட அடிக்கணும். அதுக்கப்புறம் பாக்கெட்டை தள்ளி விட்டுட்டு இந்த 2 ஃப்ரண்ட் பேக்கை மட்டும் வச்சு ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ பேக்கு ஃப்ரண்ட் காலை அப்படியே அடிச்சுட்டு வரும் 1/2 இன்ச்சில். இப்போ காலை ஜாயின் பண்ணி எடுத்துட்டோமாடா. இதுக்கு நம்ம இப்போ அமுக்கு தையல் போட போகிறோம். அந்த அமுக்கு தையல் எப்படி போடணும்னா, விரிங்க, வெளி சைடாக விரிங்க. இப்போ பாருங்கள் பாக்கெட்டோடைய கேப் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அமுக்கு தையல் எப்படி போடணும்னா, இங்கே பாருங்கம்மா, இதனுடைய பிசர் இருக்குல்லடா, இந்த பிசரை வந்து பேக் சைடு விட்ட மணிக்க, இது ஃப்ரண்டு, பாக்கெட் இருக்கிறது வந்து கேப் வந்து ஃப்ரண்டு, இல்லை அது பேக்கு. இந்த பிசர் வந்து பேக்லேயே இருக்கணும். இது மேலேயே நல்லா விரிச்சு வச்சு அமுக்கு தையல் போடுங்க. படிமான தையல் பேக் சைடு கிளாத் மேலேயே போடணும். பாக்கெட்டுங்கிற வர இடத்துல பார்த்து போடுங்கம்மா. பாக்கெட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் இருக்கணும்மா. நம்ம போடுற பிசரோட அமுக்கு தையல் மட்டும்தான், அதாவது பிசர் மட்டும்தான் பேக் சைடு இருக்கணும். பேக் சைடு துணி மேலே தான் அமுக்கு தையல் போடணும். நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியுதுங்களா? இதே மாதிரி ஒரு கால் ஃபுல்லாகவே அமுக்கு தையல் போட்டுடாமா. இந்த அமுக்கு தையல் போடையிலடா அடியில் பீஸ் எதுவும் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக அமுக்கு தையல் போடணும். ஏன்னா நம்ம ஒரு காலத்தான் நம்ம பாக்கெட் வைக்கிற சைடு தான் என்ன செஞ்சுருக்கிறோம், பேண்ட்டை வந்து ரைட் சைடில் தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம், ஃபுல் ஓப்பனு. லெஃப்ட் சைடு வந்து க்ளோசிங்லேயே தான் இருக்குது. சரிங்களாம்மா? இப்போ பாருங்கடா, நம்ம பாக்கெட் வச்சாச்சு. பாக்கெட் வச்சுட்டு அதுக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அமுக்கு தையல் போட்டாச்சு. ஃபுல்லாகவே போட்டாச்சு அமுக்கு தையல். பார்த்தீங்களா? கை விட்டு பாருடா. ஓகேம்மா.